சிம்பிள் டெக் வீடியோஸ் பார்க்குறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ நேயர்களே, உங்களை நான் வரவேற்கிறேன் என்னோட ஒன்ஸ் டெக் தமிழ் சேனலில். என் பேர் கணேஷ். நம்ம இன்னைக்கு பேச போகிறது வந்து Oneplus Z வந்த ஒரு டெக்னிக் நியூஸை பற்றி. இந்த டிவைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து 25,000 rupeesக்கு பட்ஜெட்டில் லான்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டான நியூஸ். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா Oneplus என்னைக்கு லான்ச் ஆச்சோ அன்னையிலேருந்து இங்கே ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஃபோன்ஸை லான்ச் பண்ணி வந்து இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு ஆட்டியிருக்காங்க. இதில் வந்து இப்போ Oneplus ரீசெண்டாகவே வந்து ரொம்பவே ப்ரீமியம் ஃபோன்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த Oneplus வந்த Oneplus 8, Oneplus Proனால ரீசெண்டான ஃபோன்ஸே வந்து 45,000, 42,000 எடுத்து 50,000 வரை ரேஞ்சில் போகுது. இப்போ வந்து Oneplus வந்து Oneplus-ஓட இந்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு நல்ல ஃபோன் லான்ச் பண்ணி இதை வந்து திருப்பியும் ரீகெயின் பண்ண பார்த்துட்டு இருக்கு. ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 765G ஒரு ஸ்னாப்டிராகனோட ப்ராசஸர். ஸோ இதில் இந்த ப்ராசஸர்னால வந்து இந்த ஃபோனில் 5G-யோட ஆப்ஷன்ஸும் இருக்கும். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து 6.4 6.5 இன்ச்சுக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கு ஸ்க்ரீன் கிடச்சிரும்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்க்ரீன் வந்து எக்ஸாக்டாக Oneplus 8-ஓட காப்பி மாதிரி இதோட சேம் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஸ்க்ரீனை பற்றி பார்த்தீங்கன்னா இது ஒன் ஆஃப் தி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு பெஸ்ட் ஸ்க்ரீனை வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்கலாம். இந்த டிவைஸோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும் ஒரு 48 மெகா பிக்சலுக்கு கேமரா அண்ட் 16 மெகா பிக்சலுக்கு வைட் ஆங்கிள் கேமரா அண்ட் கீழே வந்து 2 மெகா பிக்சலுக்கு மேக்ரோ கேமரா இருக்கிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 12 மெகா பிக்சலுக்கு கேமரா இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து எங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு நல்ல ஃபீச்சரோட ஒரு ஃபோன் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகலாம். இது ஒரு பெரிய ஒரு நல்ல விஷயம். இந்த பேட்டரியில் நீங்கள் வந்தீங்கன்னா இந்த ஃபோனுக்கு இது வந்து 4000 mAh பேட்டரி கூட வந்துடும். அண்ட் இதில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த 30 watts சார்ஜிங் சப்போர்ட் பண்ணும். அண்ட் இதில் வந்து பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு 30 wattsக்கு ஃபாஸ்ட் சார்ஜரும் கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எதுவும் நீட் இருக்காது. ஸோ இந்த ஃபோனை நீங்கள் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல ஒரு ஃபீச்சரோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வருது. செகண்ட் வந்து இந்த Oneplus-லேருந்து லான்ச் ஆகிறனால இதில் வந்து ஒரு குவாலிட்டி செக்மெண்ட்ல வந்து எந்த டவுட்டும் நம்மளுக்கு இருக்காது. அண்ட் செகண்ட் வந்து இதில் ஸ்டோரேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மினிமம் 8GB RAM அண்ட் 128GB ஸ்டார்ட் ஆகலாம். இது ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ரொம்ப இந்த ஃபோன் வந்து ஐஃபோன் மாதிரி ஃபோனை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 3GB RAM அண்ட் 64GB ஸ்டோரேஜ் ஸ்டார்ட் ஆகும். நம்ம ஐஃபோனில் ரேம் விட்டுலாம், ஆனால் ஸ்டோரேஜ் வந்து அட்லீஸ்ட் 128 வந்து இது ஒரு ஸ்டாண்டர்டாகவே இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து கேமரா குவாலிட்டியும் நீங்கள் டேட்டா யூஸ் பண்ணுறது சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணும்போது 64GB வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 128GB ஸ்டார்ட் ஆயிடும்னு சொல்கிறாங்க. அது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நேமுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இது Oneplus Z கூப்பிடணுமா இல்லை Oneplus Nordன்னு கூப்பிடணுமா இல்லை இதில் வந்து Oneplus 8 Liteன்னு பேருக்கு வருமா, அதே ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து ஒரு லீக் ஓடிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் நாங்கள் கொடுத்துருக்கோம். இதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதை நீங்கள் லான்ச் டேட் பார்த்தீங்கன்னா இது வந்து July 10, 2020 லான்ச் ஆயிரும்னு சொல்றாங்க. அதாவது ஜூலைக்கு ஃபர்ஸ்ட் வீக்லேயே இது வந்து இந்தியாவில் வந்துடும் சொல்றாங்க. ஸோ இது எப்படி வந்து ஸ்டோர்ஸ்ல அவைலபிள் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து இன்னும் ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகிடலாம். இந்த டிவைஸ் பற்றி நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். இதை பத்தி வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ்க்காக ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்க சேனலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த வீடியோல இவ்வளவுதான். நம்ம உங்களை சந்திப்போம் எங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில்.